சுவிட்சர்லாந்தில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் உள்ள பனிச்சறுக்கில் ஈடுபடுவோருக்கான மதுக்கடையில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 40 பேர் தீ விபத்தில் சிக்கி இறந்தனர். திருப்பூரில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சிப் பணியில் இருக்கும் தொண்டர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படாததை கண்டித்து வெள்ளக்கோவில் நகர அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த செங்கோட்டையனை தாவேக நிர்வாகிகள் முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் இதுவரை கண்டிராத தேர்தல் வெற்றியாக 2026 இருக்கும். நிச்சயம் கூட்டணி அமைச்சரவை அமைய வாய்ப்பிருக்கிறது, மாற்றங்கள் வர வாய்ப்பிருக்கிறது என சென்னையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். பிரிட்டிஷாருக்கு எதிராக 1755 ஆண்டு நடந்த நத்தம் கணவாய் போரை நினைவுபடுத்தும் வகையில் போர் வீரர்களுக்கு நினைவு தூண் அமைக்க சென்னை ஹைகோர்ட் அனுமதி அளித்துள்ளது. தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் படத்தில் நடித்து ஆஸ்கர் வென்ற குட்டி யானை தாயை பிரிந்து 25 நாட்களாக தவித்து வந்த நிலையில் அதன் உயிரை காப்பாற்றும் விதமாக முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள யானைகள் காப்பகத்தில் வனத்துறையினர் சேர்த்தனர்.